ஒரு வழியா காவேரி வந்து அவங்க வீட்டுக்கு போக சம்மதிக்க வச்சுட்டாங்க. அதில வந்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேளை நீங்க வந்து எதையாவது சொல்லி வரமாட்டேன்னு சொல்லுவீங்கன்னு நெனச்சேன். ஆனா வந்து நீங்க வரேன்னு சொல்லிட்டீங்க. தாத்தாவுக்கு சொல்லி செஞ்சு குடுத்த சத்தியத்த வந்து எப்படியோ காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிறாங்க. அதே நேரத்தில வந்து விஜய் சொல்றாரு, நான் வந்து இங்கேருந்து போறதுனால அங்க உள்ளவங்களும் ஹர்ட் ஆவாங்க. உங்க வீட்ல உள்ளவங்களும் வந்து ஏதோ நெனைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு வந்து காவேரி சொல்றாங்க, நான் ஏற்கனவே இத பத்தி அம்மாட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொன்னோனே ஷாக் ஆகுறாரு விஜய். ஏற்கனவே பேசிட்டியா அப்படின்னு. ஆமா. உங்க குடும்பம் என் குடும்பம் மாரி நீங்க பாத்துக்கிறீங்க. அதனால நான் உங்க குடும்பத்தையும் என் குடும்பம் மாரி தான் நான் பாத்துக்கிடுவேன். ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு போறாங்க. இங்கே நிவின் வந்து யமுனா வந்து பார்த்து பேசுகிறாங்க. அப்போ யமுனா சொல்கிறாங்க, நீங்கள் எதுவுமே உங்களுக்கு சந்தோஷமே இல்லை என்னால் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க சென்டிமெண்ட்டாக. ஆனால் நிவின் ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாரு, நீ வந்து கலெக்டராக படிக்கிறேன்னு சொன்னேன், அதை கரெக்டாக பண்ணு, மற்ற பற்றிலாம் நீ எதுவும் யோசிக்காத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே அவங்க சித்தப்பா பார்த்து ஷாக் ஆகுறாரு. அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, ஏற்கனவே சொத்தெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டானே, மறுபடியும் வந்துட்டானே, மறுபடியும் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கலாம். அஜய் வந்து ராகினியை கூப்பிட்டு மறுபடியும் வந்து அவங்க வீட்டுக்கு வரலாம். இந்த மாதிரி தான் கதை போகும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.